நடந்த விஷயத்தால் முத்து மீனா 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அண்ணாமலை கூட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க, முத்துவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க மீனாவும். முத்து நீங்கள் ரொம்ப கிரேட் முத்து, எந்த இடத்துல எப்படி இந்த விஷயத்தை டீல் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. படித்த பல பேருக்கு கூட இந்த விஷயம் தெரிய மாட்டுதுன்னு சொல்ல, என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் உடனே ரோஹிணிக்கு கோவம் வர, அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஷோரூமில் 3 லட்ச ரூபா பணம் காணாமல் போணுச்சு. இப்போ வரைக்கும் அந்த பணத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்லை. ஆனால் பணம் காணாமல் போனால் அடுத்த கொஞ்சம் மணி நேரத்திலேயே எங்கள் முத்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து எங்கள் சீதாவை காப்பாற்றிருக்காங்க. அப்போது சொல்லப்போனால் முத்து கிரேட் தானே அப்படின்னு சொல்ல, நீங்கள் முத்துவை பாராட்டுற மாதிரி எங்கள் மனோஜை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நான் நேரடியாகவே தான் இந்த விஷயத்த சொல்கிறேனே, இதுக்கப்புறம் வேறு எப்படி டேமேஜ் பண்ண முடியும் சொல்லிங்க ஸ்ருதியும் சொல்ல, கொஞ்சம் அமைதியாக ஸ்ருதின்னு ரவியும் இங்கே வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அது எப்படி ரவி, அன்னைக்கு பார்த்தியா எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு, அதுவும் மனோஜ் வாயிலேருந்து வந்தது எல்லாமே மீனா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தைகள் தான். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே பணத்தை திருடினது யாருன்னு முத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மனோஜால் எதுவும் பேச முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. ஸ்ருதி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க இங்கே விஜயா, மனோஜ், ரோஹிணி 3 பேருமே. நீ என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு எப்போதுமே புரிய போகிறதில்லமான்னு சொல்லிட்டு கூடவே அண்ணாமலை இதை பற்றி பேச, அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதான், இவங்க எப்போதுமே அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் முத்து மீனா எப்போதுமே லைஃப்பில் முன்னேற தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் முத்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னங்க அதுன்னு அங்கே மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எப்போதுமே அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க போனாதான் மீனா அதில் ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்குதுன்னு சொல்ல, என்ன அது என்ன முத்து அப்படின்னு அங்கே ரவியும் ஸ்ருதியும் கேட்க, இல்லை பணத்தை திருடினதே இங்கே நல்லா பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆட்டோக்கார் தான். ஆட்டோக்காரரு தன்னுடைய தேவைக்காக அந்த பணத்தை எடுக்கவும் செஞ்சுருக்காரு, பழியை தூக்கி சீதா மேலே போடவும் செஞ்சுருக்கார். மற்றவங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தனக்கு தன்னுடைய பிரச்சனை சரியாகணும் அப்படி நினச்சிருக்காரு அந்த ஆட்டோக்காரரும். அதுக்கப்புறமா தான் அவர் தான் இந்த பணத்தை எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டு இப்போ அவர் ஒரு வழியாக நம்ம வேலைக்கும் சேர்த்துக்க செஞ்சாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இதில் ஒரு விஷயம் இப்போ தான் எனக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, அட ஆமாப்பா, சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தவங்க மேலே பழிய போடுறதான எடுத்தவங்களுடைய வேலையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. அப்போது ஷோரூமில் காணாமல் போன பணத்தை இங்கே ராஜாராணி தான் எடுத்திருப்பாங்கன்னு முதல்ல சொன்னது யாரு அப்படின்னு உடனே முத்து இங்கே கேட்க, அது ரோஹிணி தான் சொன்னா அப்படின்னு உடனே மனோஜ் சொல்லிடுறாங்க. ரோஹிணியா அப்படின்ற மாதிரி இங்கே பார்க்குறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு அங்கே மீனாவும் கேட்குறாங்க, ஸ்ருதியும் கேட்குறாங்க. ஆமாம், அவங்க தானே ஷோரூமுக்கு புதுசாக வந்தவங்க, அப்போ அவங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும், அதனால தான் எனக்கு அவங்க மேலே சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்ல, இந்த ஒரு விஷயம் பத்தாதடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே முத்துவை பார்க்க, ஆமாம் மீனா, எடுத்தவங்க தான் டக்குன்னு தாமலையில் பழி வராமல் இருக்கணும்னா மற்றவங்க மேலே ஈஸியாக தூக்கி பழிய போடுவாங்க. அங்கே அதுதானே நடந்திருக்கு. இந்த ஆட்டோக்காரர் அழுது நாடகமாடி சீதா ரொம்ப நல்லவர், சீதா ரொம்ப பாவம் அப்படி இப்படின்னு சொல்லி அழுது நாடகமானதான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. அதே போல் இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சந்தேகத்தோட மனோஜையும் ரோஹிணியும் பார்க்க, ஷோரூமில் 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் 3ஆவதாக வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க போகுது? நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கரெக்டு தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஷோரூமில் 2 பேருக்கு மட்டுமே தான் அந்த ஃபுட்டேஜை ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்கருடைய நம்பர் 2 பேருக்கு தான் தெரியும். இதை தவிர்த்து கடையில் வேலை பார்க்குற மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கு மனோஜ் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள்னு சொல்லிடவும் முடியாது அப்படின்னு சொல்ல, மனோஜும் ரோஹிணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உண்மையிலேயே பணத்தை 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருக்காங்க. இதைத்தான் நான் அப்போதுலேருந்தே சொல்கிறேன், இப்போவும் அதை தான் சொல்கிறேன்னு முத்து சொல்ல, இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, கரெக்டு, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை முத்து, கண்டிப்பாக அந்த பணம் வேறு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அந்த ரோஹிணியையும் மனோஜையும் பார்க்க, எனக்கு தெரிஞ்சு மனோஜ் தான் எடுத்திருக்கணும்னு உடனே ஸ்ருதி வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே உடனே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மனோஜ் அப்போ நீ கடையில் இருக்க பணத்தை நீ தான் எடுத்தியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போகிற அந்த நேரத்தில் இங்கே முத்து இப்போ உண்மையிலே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே திகச்சு போய் முத்துவை பார்க்க, பணத்தை ஷோரூமில் எடுத்தது வேறு யாரும் இல்லை, நாம் எல்லாரும் மனோஜ் மேலே சந்தேகப்பட்டுட்ருக்கோம். ஆனால் மனோஜ் பணத்தை எடுக்கலை, பணத்தை எடுத்தது இதோ நிற்கிதே இந்த பார்லரமாக தானு உடனே முத்து சொல்லிடுறாங்க. ஏய் எப்படா கண்டுபிடிச்சன்னு உடனே ரவியும் கேட்க, இது ரொம்ப ஈஸி, தான் மாட்டிக்க கூடாதுன்னா அடுத்து யார் மேலே பழியை தூக்கி போடுவோம்? தனக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க மேலே தான் கூடவே இருக்கவங்க மேலே தான் பழியை தூக்கி போடுவோம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. நாம் எல்லாரும் இங்கே இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதே இந்த பார்லரமா தான் மாட்டிக்க கூடாதுன்றதுல தெளிவாக இருந்ததுனால இங்கே மனோஜ் மேலே தூக்கி பழிய போடுது அப்படின்னு சொல்கிறாங்க.
மனோஜ் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அந்த பணத்தை நீ எடுக்கலடா அப்படின்னு கேட்குறாங்க முத்துவும் மனோஜை பார்த்து. இல்லை முத்து, நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லைன்னு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க. அந்த பணத்தை எடுத்தது பார்லர் அம்மா தான், இப்போ தெரியுதான்னு சொல்லிட்டீங்க, பார்க்கவும் செய்ய. முத்து சூப்பர் முத்து, நீங்கள் ரொம்ப ரொம்ப பில்லியன். உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்டில் எல்லாரையும் விட ரொம்ப அறிவாளியாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி பாராட்டவும் செய்கிறாங்க. அட என்ன பல குரல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெட்கமும் அதே நேரத்தில் கோவமும் இங்கே வரத்தான் செய்து அந்த பார்லர் அம்மா மேலே. பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டில் எதுவுமே தெரியாத போல் இங்கே மீனா மேலேயும் மீனா ஃபேமிலி மேலேயும் பழிய போட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க ரோஹினியும். பக்கத்தில் போகிற விஜயாவுக்கு பயங்கர கோபம் வருது. அம்மா அம்மா உடனே அடுத்ததாக கோவப்பட்டு திட்டுறேன் அடிக்கிறேன்ட்டு படாதீங்க. நீங்கள் என்ன தான் திட்டினாலும் அடித்தாலும் சத்தியம் வாங்கினாலும் இந்த பார்லர் அம்மா திருந்த போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயாவை பார்த்து சொல்ல, அட ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேற்று மீனா குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றியும் அவங்க தங்கச்சியை பற்றியும் என்னென்னமோ பேசுனீங்கல்ல ஆண்டி, ஆனால் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் கூட்டிகிட்டு வந்த ரோஹினி தான் சொந்த ஷோரூம்லையே பணத்தை தேடியிருக்காங்க, இதுக்கு என்ன ஆண்டி பதில் சொல்ல போகிறீங்கன்னு எங்கள் விஜயா அசிங்கப்படுத்த விஜயா அவமானப்பட்டு நிற்க இந்த கோவம் எல்லாமே எங்கள் ரோஹினி மேலே மாறத்தான் செய்யுது. ரோஹினி நீ தான் உண்மையிலே பணத்தை எடுத்தியா சொல்லு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் என்னை நம்பாத மாதிரியே கேட்குறேன்னு சொல்ல, முத்து சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அவன் சொல்கிறத நான் கேட்கல தான், ஆனாலும் அவன் சொல்கிற விஷயத்த பாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரியாக தானே இருக்குது. ஷோரூமில் உன்னை என்னையும் தவிர அந்த லாக்கருடைய நம்பர் யாருக்கும் தெரியாது. அந்த ராஜா ராணிக்கிட்ட கூட நான் சொன்னதில்லை. நீயுமே அதை சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட நீ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவன். அப்போது அந்த பணத்தை எடுத்தது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் இப்படி செஞ்ச உன்னால் நான் அவமானப்பட்டு நின்னப்ப கூடவா உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலை? உனக்கு எதுக்காக அந்த 3 லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டதுன்னு எங்கே மனோஜ் திட்டமும் செய்கிறாங்க. ரோஹினியை பார்த்துட்டு மீனாவும் அப்படியே நிற்க, இங்கே பாருங்கள், திருட்டு புத்தி திருடுறது இது எல்லாமே உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கு தான் வரும். இங்கே எனக்கும் என் தங்கச்சிக்கும் என் புருஷனுக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அடுத்தவங்க பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி அதை கேட்காம எடுக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு என்றைக்குமே வராது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மீனை அவமானப்படுத்த மனோஜிலேருந்து விஜயாவிலேருந்து எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு இருக்க கோபம் எல்லாமே வெறுப்பாக மாறதான் செய்யுது. ஒரு பக்கம் அவர் எதுவுமே பேசாமல் வெறுத்து போய் தான் அந்த இடத்த விட்டு உள்ளே போகவும் செய்கிறாரு. அப்போ முத்து சொல்கிறாங்க, பார்லரம்மா இந்த வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணாலும் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும். எனக்கு சீதாவுக்கு உதவி செய்ய போனதுனால தான் இந்த விஷயத்தில் ஒரு சந்தேகம் பெருசாக வலுத்தது. இன்றைக்கி அது நிறுவனமே ஆயிடுச்சு, அதை நீ தான் பண்ணியிருக்கன்னு. ஏன் பார்லரம்மா பணத்தை கேட்டு எடுக்கணும்? அது இல்லைன்னா இங்கே மனோஜ்கிட்ட ஏதாவது ஒரு தேவைக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்திருக்கலாம். பணத்தையும் எடுத்துட்டு தான் மாட்டிக்க கூடாதுன்னு மற்றவங்க மேலே பழிய போடுறது இதே வேலையாக தான் இருக்கீங்கள்ல புருஷனை பொண்டாட்டியும் அப்படின்னு முத்து திட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கே அம்மாவை பார்த்து ஒரு முறையும் முறைச்சிட்டு மீனாவை கூட்டிகிட்டு உள்ளே போக, இந்த கடைசியில் பணத்தை எடுத்தது இந்த ரோஹினியாக தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன மனோஜ் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் தான் தப்பிக்கணுன்றதுக்காக புருஷன் மேலே எந்த பழி விழுந்தாலும் பரவாயில்லைன்னு நினச்சிட்ருக்க ரோஹினி இன்றைக்கி தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன்னு பார்த்தாத்துக்கு ரோஹினியை எங்கள் ஸ்ருதியும் கேவலப்படுத்திட்டு போக தான் செய்கிறாங்க. ரோஹினி எதுவுமே பேச முடியாமல் அங்கே பயத்துலையும் ஆண்டி ஏதாவது சொல்லிட போகிறாங்களா அடிச்சிட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கட்டும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போகிறது எதுவுமே புரியாமல் நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலுமே விஜயா செய்கிற முதல் வேலை இங்கே வக்கீலை வீட்டுக்கு வரவழைச்சு 2 பேருக்குமே டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணுன்றதுல முடிவில் தெளிவாக இருக்காங்க. இதுக்கு வீட்டில் இருக்க யாருமே எதிர்ப்பு சொல்லவும் இல்லை, சப்போர்ட் பண்ணவும் இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. அம்மா என்னம்மா நீங்கள் அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்ல, டேய் உன் லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தாண்டா யோசிக்கிறேன். இனிமேல் இவளால் என்னால் இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்க முடியாது. அதுக்காக தான் வக்கீலை வர சொன்னேன். நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக அடுத்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சோன்னா இவளை இப்போவே டிவோர்ஸ் பண்ணி இந்த பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல, விஜயா அப்படின்னு அண்ணாமலை பார்க்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நான் தானே முடிவெடுத்தேன். இவளை இந்த வீட்டுக்கு நான் தானே மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். இப்போ இவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்யணும்னு சொல்ல, ஆண்டி தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க ஆண்டி. மனோஜ் நீயாவது சொல்கிறத கேளு மனோஜ் அப்படின்னு சொல்ல, மனோஜுக்கு இருக்கிற கோபம் வேற அதிகமாகுது. எங்கள் ரோஹினி தாங்கிட்ட போய் சொன்னது தவனை அவமானப்படுத்துறது எல்லாமே கோபமாக மாற இதை சாக்காக பயன்படுத்தி இங்கே ஆண்டி மனோஜ்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்களான்ற ஒரு பதட்டத்தோடு நின்றுட்டுருக்காங்க. மனோஜ் கையெழுத்து போடுறதுக்காக தான் போகிறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிடவும் செய்கிறாங்க. இங்கே ரோஹினி பண்ண தப்புக்கு தண்டனையாக விஜயா கொடுக்கறது சரியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரோஹினி பற்றின முழு உண்மையும் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வரணும்.